இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन வந்து ஒரு முக்கியமான क्वेश्चन. இந்த क्वेश्चन வந்து நீங்க கிளாஸ் ஒரு டைம் கவனிச்சிட்டு அப்புறம் படிங்க. நீங்க டைரக்டா நான் அனுப்புன நோட்ஸ் படிச்சீங்கன்னா இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு புரியாது. சோ இந்த கிளாஸை நீங்க கவனிச்சிட்டு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். சரிங்களா? அது என்ன क्वेश्चन அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன். சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை இந்த क्वेश्चन தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல செகண்ட் யூனிட்ல செகண்ட் क्वेश्चन வந்து லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு क्वेश्चन பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை. நல்லா கவனிச்சுங்க. இதுல வந்து பாருங்க மனித ஆற்றல். ஃபர்ஸ்ட் மனித ஆற்றல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு அந்த டீடைலா சொல்றேன். அடிப்படை விஷயத்தை நல்லா கவனிச்சுங்க. இதுல கிட்டத்தட்ட இதோட நன்மை குறைபாடுகள் இருக்கு. இந்த அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா இந்த நன்மை குறைபாடுகள்லாம் நீங்களே ரீட் பண்ணி ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க மனித ஆற்றல் அப்படின்னா என்ன? ஒரு மனித ஆற்றல் இல்லாம ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் எக்காரணம் கொண்டு முன்னேற்றம் அடையாது. ஒரு மனிதனுடைய அதாவது மனித ஆற்றலுடைய அடிப்படையை வச்சுதான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க நம்ம கற்காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னா மனித வள ஆற்றலுடைய மனிதனுடைய ஆற்றலுடைய தான் இந்த வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சாப்பீஸ் எடுத்துக்கங்க. இதுல வந்து மனித ஆற்றலை கழிச்சுட்டோம்னா வெறும் சுண்ணாம்பு மட்டும் தான் இருக்கும். ஒரு மனித ஆற்றல் சேர்ந்துதான் சாப்பீஸா உருவாகுது. ஒரு டேபிள் எடுத்துக்கங்க. அதுல இருந்து மனித உழைப்பை கழிச்சுட்டோம்னா அதாவது மனித ஆற்றலை கழிச்சுட்டோம்னா வெறும் மரத்துண்டுகள் தான் இருக்கும். சோ இப்ப தெரியும் உங்களுக்கு ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு மனித ஆற்றல் எந்த வகையில் முன்னேறவா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வரும். இந்த மனித ஆற்றல் வளர்றதுக்கு மிகவும் உறுதுணையாக ஆணிவேராக இருப்பதுதான் கல்வி. சரிங்களா? மனித ஆற்றல் வளரணும்னா கல்விதான் அதுக்கு ஆணிவேர். சரிங்களா? அப்ப மனித ஆற்றல் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு கல்வியை திட்டமிடணும். இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மனித ஆற்றல். இப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும்னா இப்ப பாருங்க எதிர்காலத்துல நமக்கு என்ன தேவைப்படுமோ அதை இன்னைக்கு நம்ம கல்வி முறையில கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கொரோனா வந்து நம்ம உலகமே ஆட்டி படைச்சிச்சு. அதுக்கு பிறகுதான் அந்த கொரோனா வைரஸ் பத்தின படிப்பு வந்துச்சு, அதோடைய பிரிவுகள் வந்துச்சு, அதுக்கான கண்டுபிடிப்புகள் வந்துச்சு. இதெல்லாம் எதை வச்சு? கல்வியை வச்சு தான் அதுக்கான கண்டுபிடிப்புகள், அதுக்கான தனியா பாடப்பிரிவு எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப பாருங்க எதிர்காலத்துல ஒரு மனித குலத்துக்கு அழிவு வர்றதுக்கான காரணம் இருந்தாலும் சரி, ஒரு மனித குலத்துக்கு முன்னேற்றத்திற்கான காரணம் இருந்தாலும் சரி, அதை முன்கூட்டியே திட்டமிட்டு அதை கல்வி பிரிவுல கொண்டு வர்றதுதான் இந்த மனித ஆற்றல் அணுகுமுறை. சோ இந்த மனித ஆற்றல் அணுகுமுறையில ஆணிவரா இருப்பது கல்விதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் சொல்றாங்க சார் எதிர்காலத்துல வந்து இனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மின்சார வாகனமாக மாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பைக்ல இருந்து கார்ல இருந்து பஸ்ல இருந்து எல்லாமே மின்சார வாகனமா மாற்றப்படும் எதிர்காலத்துல. ஏன்னா புவி வந்து வெப்பமடையுது, மாசடையுது. சோ அதை தடுப்பதற்காக எதிர்காலத்துல இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் எதிர்காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க, பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. ரத்தன் டாடா உங்களுக்கு தெரியும். அவர் 7 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிட்டாரு. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நம்பர் 1 மாருதி மோட்டார்ஸா இருந்துச்சு. இப்போ 7 வருஷம் கழிச்சு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தன் டாடா மோட்டார்ஸ் வந்து நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருச்சு. இந்த நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை காலத்துல பதிச்சிட்டாரு. அதாவது மின்சார வாகனத்துல காலத்துல பதிச்சிட்டாரு. அந்த டாடா மோட்டார்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த டாடா நெக்ஸான், டாடா பஞ்ச் இவி வெஹிக்கிள் எல்லாமே இன்னைக்கு நம்பர் 1 சேல்ஸா இருக்கு. அதனால அவருடைய சேல்ஸ் வந்து அதிகமாகி இப்ப அவர் நம்பர் 1 இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பாருங்க இதுல இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான மனித ஆற்றல் தேவைப்படுது. அப்ப அதுக்கான மனித ஆற்றல் எது கொடுப்பாங்க? அப்ப பவர் சம்பந்தமான எலக்ட்ரிக் சம்பந்தமான யாரெல்லாம் மனித ஆற்றல் இருக்காங்க, யாரெல்லாம் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த வேலைக்கு சேர்க்கிறாங்க. சோ அந்த எக்ஸ்பர்ட்லாம் எது மூலமா வந்தாங்க? கல்வி பிரிவுகள் மூலமா தான் வந்தாங்க. அப்ப வருங்காலத்துல பவர் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும்னு சொல்றாங்க.
சரிங்களா? அதனால தான் இதே ரத்தன் டாடா வந்து டாடா பவர்னு ஒன்று ஆரம்பிச்சார். சோலார் பிளான் மாற்றுறது, அந்த பவர் உற்பத்தி பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து சார்ஜ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால சார்ஜிங் ஸ்டேஷன் எப்படி பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் இருக்கோ அந்த மாதிரி சார்ஜிங்க்கு ஒரு ஸ்டேஷன் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதையும் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டாடா பவர் நல்லா ஹை ரேட்ல போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப பாருங்க, எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான பிரிவுகள், அதுக்கான மனித ஆற்றல்களை கல்வி பிரிவுகளை கொண்டு வர்றது தான் இந்த மனித ஆற்றல் அணுகுமுறை. சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் சொல்றப்ப ஈஸியா புரிஞ்சிச்சு. இப்போ நான் கொடுத்த நோட்ஸ் சென்டென்ஸா படிக்கிறப்ப தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த சென்டென்ஸா படிச்சு நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க, ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, அது முக்கியமான பாயிண்ட் பாருங்க. எந்த ஒரு நாட்டின் கல்வி அமைப்பும், நல்லா பாருங்க, எந்த ஒரு நாட்டின் கல்வி அமைப்பும் ஆற்றிடும் முக்கியமான பணி என்ன பணின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, எந்த ஒரு நாட்டோட கல்வி அமைப்பும் ஆற்றுற முக்கியமான பணி என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, வலிமையான குறிப்பிடத்தக்க துடிப்பான பணி. ஆற்றிடும் பணி என்னன்னு கேட்டீங்கன்னா மனித ஆற்றல் உருவாக்குதல் என்பதாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதுதான் விஷயம். எந்த ஒரு நாட்டோட கல்வி அமைப்பும் ஆற்றிடும் வலிமையான குறிப்பிடத்தக்க துடிப்பான பணி எதுன்னு கேட்டீங்கன்னா மனித ஆற்றலை உருவாக்குதல் என்பதாகும். இப்போ உங்களுக்கு அடிப்படை விஷயம் புரிஞ்சிருச்சு. இப்போ நாங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன் பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. அடுத்து வரதெல்லாம் நீங்க படிக்க ஈஸியா இருக்கும். இந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நீங்க கவனிச்சுங்க. இப்போ பாருங்க, மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை அல்லது மனித வள மேம்பாட்டு அணுகுமுறை ரெண்டுமே ஒண்ணுதான். கீழே பாருங்க, மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை மனித ஆற்றல் அணுகுமுறை என்றும் அறியப்படுகிறது. ஒண்ணுதான். அது பாருங்க, இது மனித வளத்தை மேம்பாடு அடைய செய்வதோடு தொடர்புடையதாகும். நான் சொன்ன பாத்தீங்களா, மனித வளத்தை வந்து மேம்பாடு அடைய செய்வது ஒரு முக்கியமான விஷயம் மனித ஆற்றல் அணுகுமுறை. இதுல பாருங்க, எனவே இவ்வணுகுமுறையின் கவன குவிப்பு, அதாவது முக்கியமான கவன குவிப்பு, முக்கியமான கவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் மனித ஆற்றலை முன்கூட்டியே கணித்திடுதல். சொன்ன பாத்தீங்களா, முன்கூட்டியே கணித்திடுவதன் மீது அமைந்துள்ளது. இப்ப ரெண்டாவது பாருங்க, நீ ஈஸியா புரியும். மனித ஆற்றல் என்பது மாற்றம் அடையக்கூடியது. மனித ஆற்றல் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று மனித ஆற்றல் ஒன்று இருந்துச்சு, இன்னைக்கு இருக்க மனித ஆற்றல் ஒன்று வேற. நீ ஃபியூச்சர்ல ஏஐன்னு சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, நீ அது எப்படி ஒரு சொல்ல முடியாது. அப்ப மனித ஆற்றல் மாற்றம் அடையக்கூடியது. அதான் மனித ஆற்றல் என்பது மாற்றம் அடையக்கூடியது மற்றும் சமூக, தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவைப்படும் வகையில் மாற்றி அமைக்கக்கூடியதும் ஆகும். பாருங்க, பொருளாதார முன்னேற்றத்துக்கு, சமூக முன்னேற்றத்துக்கு தேவைப்படுவது மாற்றி அமைக்கக்கூடியதும் ஆகும் சொல்றாங்க என்று இவ்வணுகுமுறை கூறுகிறது. அது முக்கியமான சொன்ன விஷயம் பாருங்க. எந்த ஒரு நாட்டின் கல்வி அமைப்பும் ஆற்றிடும் வலிமையான குறிப்பிடத்தக்க மற்றும் துடிப்பான பணி என்ன கேட்டீங்கன்னா மனித ஆற்றலை உருவாக்கிடுதல் என்பதாகும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் பல்வேறு நிலைகளுக்கான தகுதியுள்ள நபர்களை உருவாக்கி, நான் சொன்னேன் பவர் ஜெனரேஷன் தேவைப்படுது, டாடா மோட்டார்ஸ் சொல்லியிருந்தேன், எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அப்ப அதுக்கான ஆட்கள் அவர் எடுப்பாரு. அப்ப அந்த பவர் ஜெனரேஷன் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, அதுக்கான வேலை எடுப்பாரு. அப்ப அதுக்கான கல்வி பிரிவு உருவாக்கணும். அதான் சொல்லுங்க, நாட்டின் பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் பல்வேறு நிலைகளுக்கான தகுதியுள்ள நபர்களை உருவாக்கி அளித்திடுதலே கல்வியின் முக்கிய பணி. இதுக்குள்ள தகுதியான ஆள் உருவாக்கிறது தான் கல்வியோட முக்கிய பணி சொன்னாங்க என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அமைந்ததுதான் இவ்வணுகுமுறை. அடுத்து முக்கியமான விஷயம் கையில் பண்ணி காட்டுக்க பாருங்க. மனித ஆற்றல் தேவை அணுகுமுறை என்பது பொதுவாக தேவைப்படும் மனித ஆற்றல் மற்றும் அதனை உருவாக்கிட தேவைப்படும் பல்வேறு வகையான பாடப்பிரிவுகள், நான் சொன்ன விஷயம் சொன்னீங்களா, பாடப்பிரிவுகள் மற்றும் கல்வி நிலைகள் குறித்து மதிப்பிடுதல் ஆகும். அடுத்த ஒரு ஹெட்டிங் பாருங்க, மனித ஆற்றலை திட்டமிடும் அணுகுமுறையை பயன்படுத்துதல் என்பது பின்வரும் காரணிகளை பொறுத்து அமையும். மனித ஆற்றல் வந்து எந்த காரணிகளை பொறுத்து மனித ஆற்றல் அணுகுமுறை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, தற்போது உள்ள கல்வி அமைப்பு, வேலை வாய்ப்பு நிலை ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்து மதிப்பிடுதல். தற்போது கல்வி அமைப்பு எப்படி இருக்கு, எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மனித ஆற்றல் உருவாக்குறது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் மனித ஆற்றல் அடிப்படையில் கல்வி அமைப்பை திட்டமிடல். பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவைப்படுற கல்வி அமைப்பை திட்டமிடல் சொல்றாங்க. மூணாவது பாருங்க, குறைந்த அளவே கிடைத்திரும் வளங்களை பாருங்க, குறைந்த அளவே கிடைத்திரும் வளங்களை வந்து உகந்த முறையில் பயன்படுத்தி வேலை வாய்ப்பு அளிக்கும் துறைகளின் தேவையை நிறைவு செய்ய முயற்சிப்பதோடு வேலையின்மையால் ஏற்படும் வள வீணடிப்பை தவிர்க்க முயற்சித்தல். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, கல்வி நிறுவனங்களில் சேருவோரின் எண்ணிக்கை, தற்போதுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களது தகுதிகள், ஆசிரியர் கல்வி நிறுவனங்களில் சேருவோரின் எண்ணிக்கை போன்றவற்றோடு தற்போதுள்ள கல்வி நிறுவன கட்டிடங்கள், அவற்றுள்ள கல்வி சாதனங்கள், எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, எத்தனை ஆசிரியர் இருக்காங்க, அவங்களுக்கு போதுமான கட்டிடங்கள் இருக்கா, போதுமான கல்வி வளங்கள் இருக்கா, அதனோட கட்டிடங்கள், அவற்றுள்ள கல்வி சாதனங்கள் மற்றும் கருவிகள், கட்டமைப்புகள் ஆகியவற்றை மதிப்பிடல். அடுத்த 5ஆம் பாயிண்ட் பாருங்க, வேலை அளிப்போர்
தமது பணியாளர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் தொழில்சார் தகுதிகள். ஒரு வேலையில் சேர்க்கனா அந்த தொழிலுக்கான தகுதிகள் அவற்றை என்ன இருக்கு ஆகியவற்றின் பயிற்சி நிலைகள் ஆகியவற்றை மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த நன்மைகள் குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்த நன்மை குறைபாடுகள் நீங்களே ரீட் பண்ணா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.